திருப்பைஞ்சிலி. திருப்பைஞ்சிலி அப்படின்னா பசுமையான வாழை மரங்களை கொண்ட ஊர். இந்த கோயிலோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற சிவாலயம் மற்றும் ஒரு பரிகார தலமாக செயல்பட்டு வருதுங்க. யமனுக்கு மீண்டும் உயிர் பெற்ற இடம், வாழை மரத்தையே தலைவிருச்சமாக கொண்ட ஊர். ராஜராஜ சோழன், பாண்டியன், பல்லவன் அவங்க காலத்தில் கட்டப்பட்ட கோவில். தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் கோவில். 7 கன்னிமார்கள் தனக்கு திருமணம் வர வேண்டிய ஒரு அற்புதமான கோவில். இந்த கோவிலில் முக்கியமான விஷயம், கல்யாண வரம் வேண்டி கல்வாழி பரிகாரம் தான். அதுக்கு என்னென்னலாம் செய்யணும், அது எப்படிலாம் பண்ணணும், அப்படியே கோவில் பற்றின விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோவில் உள்ளே வந்த உடனே ரைட் சைடில் இந்த கவுண்டர் இருக்கும். இந்த இடத்துல பரிகாரத்துக்கான டோக்கன் தருவாங்க. டோக்கனுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். அங்கே ஒரு எல்லோ கலர் ஷீட்டும் ஒயிட் கலர் ஷீட்டும் தருவாங்க. கோவிலுக்கு உள்ளே வந்த உடனே இடதுபுறமாக எல்லோ கலர் ஷீட் கொடுத்தீங்கன்னா விளக்குகள் தருவாங்க. அந்த விளக்குகளை விளக்கு இடத்துல ஏற்றிட்டு கோவிலுக்கு உள்ளே போகணும். ஸ்தல வரலாறு. திருப்பைஞ்சிலி அப்படின்னா பசுமையான வாழை மரங்களை கொண்ட ஊர். இந்த இடத்துல நீலி அப்படின்னா என்ன? மனுஷங்களால் உண்ண இயலாத இறைவனுக்கு மட்டுமே படைப்பாக்கிற ஒரு வகை கல்வாழையை தான் நீலின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஸ்தலத்தில் சிவபெருமான் சுயம்புலிங்கமா நீலிவேணேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த இடத்துல யமபெருமானுக்கு எப்படி உயிர் திரும்ப வந்தது, கோவிலுக்கு உள்ளே போகிறப்ப எல்லா விஷயங்களையும் சொல்கிறேன். அங்கேருந்து உள்ளே வந்த உடனே நந்தி பகவான் இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கோபுரம் ராவண கோபுரம் சொல்கிறாங்க. ஏன்னா ராவணனோட சிவ பக்தியை போற்றி அந்த கோபுரத்துக்கு ராவண கோபுரம்னு சொல்கிறாங்க. அங்கே நீங்கள் விளக்குகளை ஏற்றிட்டு இந்த இடத்துல காகங்கள் நிறைய உங்களால் பார்க்க முடியும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வீடியோட எண்ணில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அங்கே விளக்குகளை ஏற்றிட்டு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். அந்த கவுண்டருக்கு போனீங்கன்னா அந்த ஒயிட் டோக்கன் கொடுத்து அங்கே பரிகாரத்துக்கு தேவையான எல்லா பொருளும் அவங்களே கொடுத்துருவாங்க. மறக்காமல் ஒயிட் டோக்கனை பத்திரமா வச்சுக்கோங்க. உள்ளாரையும் கேட்பாங்க. அங்கே போயிட்டு எல்லா தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு யமதர்மன் சன்னதிக்கு முதல்ல போக சொல்லுவாங்க. முதல்ல யமனுக்கு எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு தான் பின்னாடி சிவபெருமான் கிட்ட போகணும்னு சொல்லுவாங்க. சரி, யமனுக்கு எப்படி மீண்டும் உயிர் வந்தது? திருக்கடையூரில் யமனுக்கும் மார்க்கண்டேயனுக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கு. அந்த சமயத்தில் மார்க்கண்டேயனுக்காக சிவபெருமான் அங்கே போயிருக்காரு. அந்த இடத்துல சிவபெருமான் தன்னோட காலால் யமனை எட்டி உதச்சிருக்காரு. அந்த சமயம் யமதர்மன் இறந்துறாரு. அதனால் மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருக்குது. பூமாதேவியும் பிரம்மதேவரும் சிவன் கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரியே போய்கிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் சிவபெருமான் யமனுக்கு மீண்டும் இந்த இடத்துல உயிர் திரும்ப தராரு. இங்கே நீங்கள் யமதர்மனோட கோவிலுக்கு உள்ளே வரக்குள்ள இறங்கி வர 12 படிக்கட்டுகளும் 12 ராசிகளை குறிப்பிடுறதா சொல்கிறாங்க. அந்த யமனுக்கு எப்படி உயிர் வந்ததுன்னு அந்த பலகையில் சொல்லியிருப்பாங்க. யமதர்மனுக்கு தனி சன்னதி இந்த கோவில் இருக்கிறதுனால அந்த இடத்துல நவகிரகங்கள் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அந்த இடத்துல சிவன், பார்வதி, முருகன் அவங்க கீழே யமதர்மனை காணலாம். அங்கே வழிபட்டுட்டு அடுத்து பரிகார ஸ்தலத்துக்கு உங்களை போக சொல்லுவாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போகிற வழியில் தீர்த்த கிணறுகளை பார்க்க முடியும். இந்த இடத்துல 7 தீர்த்தங்கள் உள்ளன. விசாலாட்சி, யமன், கல்யாணி, அக்னி, தேவ, அப்பர் மற்றும் மணியங்கருணை என்ற 7 தீர்த்தங்கள் தலத்தில் இருப்பதா சொல்கிறாங்க. இத்தலம் சம்பந்தரர், சுந்தரர் மற்றும் அப்பர் ஆகிய நாயன்மார்களின் பாடல் பெற்ற தலமாகும். அது மட்டும் இல்லாமல் காவிரி நதியின் வடகரையில் பாடல் பெற்ற தலங்களில் 61வது தலமாக இந்த தலம் இருந்துட்டு வருது. இந்த தலத்தில் தான் 7 கன்னிமார்கள் தன்னோட திருமணத்திற்காக வரம் வேண்டி வந்திருந்தாங்க. அவங்க யார் யார் அப்படின்னா, பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகிய 7 கன்னிமார்கள் இந்த இடத்துல தன் திருமணத்துக்காக வரம் வேண்டி பார்வதியை வணங்கியிருக்காங்க. அவங்க முன்னாடி பார்வதி தோன்றி எல்லாருக்கும் வரம் அளிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தலத்தில் நான் வாழை மரமாக குடிக்கொண்டு என்றென்றும் எல்லாருக்கும் காட்சியளித்து அருள் பாவிக்க அங்கேயே வாழை மரமாக உருவெடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த தலத்திற்கு கல்வாழி பரிகாரம் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு தலம். இந்த இடத்துக்கு உள்ளே போகக்குள்ள இந்த இடத்துல அப்பருக்கு சிவபெருமானே முனிவராக மாறி பொற்சோர் கொடுத்த ஒரு வரலாறு அழகாக சொல்லியிருப்பாங்க.
இந்த திருப்பைஞ்சிலி திருக்கோவில் வந்து தென்கைலாயம் என்றும் சொல்கிறாங்க. முன்னொரு காலத்தில் வாயுவுக்கும் ஆதிசேஷனுக்கும் பெரிய சண்டை நடந்திருக்கு. அப்போது ஆதிசேஷன் என்ன பண்ணுறாரு, கைலாய மலையை சுற்றி வளைத்து கொண்டார். அந்த சமயத்தில் சண்டை மாறுதம் அப்படின்னா சூறாவளியை, கடுமையான சூறாவளியை உருவாக்கியிருக்காரு. அந்த சூறாவளியோட தாக்கத்தால் கைலாய மலை உடஞ்சி 8 கொடுமுடிகள், அதாவது 8 சிகரங்களாக பெயர்ந்து விழுந்தன. அதில் திருக்கோணமலை, திருக்காலத்தி, திருச்சிராமலை, திரு ஈங்கோய்மலை, ராஜகிரி, நீர்த்தகிரி, ரத்தனகிரி, சுவேதகிரி என்ற மலை தான் இந்த ஸ்தலம். அதனால தான் இந்த ஸ்தலத்தை தென்கைலாயம் என்று சொல்கிறாங்க. சுவாமியை தரிசிச்சுட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களை பரிகார ஸ்தலத்தை கூப்பிட்டு வந்து இப்படி எல்லாரையும் உட்கார வச்சு பரிகாரம் பண்ணிடுவாங்க. பரிகாரம் முடிஞ்ச உடனே வெளியே வந்தீங்கன்னா அன்னதானம் வழங்குவாங்க. நம்ம லெஃப்ட் சைடில் விளக்கு வாங்கினீங்களே அந்த இடத்துல பக்கத்தில் சாப்பாடு தருவாங்க. அதை வாங்கி அங்கே இருக்க காகங்களுக்கு ஒரு சோறு வைக்க சொல்லுவாங்க. அதை வச்சுட்டு மீது இருக்கிறத நீங்கள் சாப்பிடலாம், இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு தானமாக கொடுத்துடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். RK.